பொழுது விடிந்துவிட்டது, எழுந்திருங்கள் என்று சேவல் கூவுகிறது. ஓ, அங்கே மற்றொரு பறவையும் சப்தம் போடுகிறது, எழுந்திருங்கள் என்று. ஓகே ஓகே சேவலே, நாங்கள் எழுந்துவிட்டோம். எழுந்துவிட்டோம். நீர் எங்களை எழுப்பியதற்கு நன்றி. எழுந்திருங்கள் தாத்தா என்று சேவல் கொக்கரித்தது. நானும் எழுந்துவிட்டேன். நீங்கள் எழுந்துவிட்டீர்களா என் செல்வங்களே? ஆம் தாத்தா, எழுந்துவிட்டோம். பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் இல்லையா? இப்படித்தான் இருக்க வேண்டும். தாத்தா, இதுக்கு முன்னே வீடியோவில் நாங்கள் இருளை பார்க்க வேண்டும். எஸ் எஸ் ஓகே. இருளை பார்க்க வேண்டும் என்பதற்கு கேட்டதற்கு கார் இருளை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு நீங்கள் சொன்னீர்கள், பார்க்க முடியும், ஆனால் பார்க்க முடியாது என்று முடித்து விட்டீர்களே தாத்தா. எங்களுக்கு இருளை பார்க்க வேண்டுமே. முடியாது. அதுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சேவல் சொல்லி கொண்டிருக்கிறது. ஓகே. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். பாருங்கள், ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சூரியன் ஒருவேளை தன் செயலை இழந்துவிட்டால், சூரியன் மறைந்துவிட்டால், அப்பொழுது நம்மால் இருளை பார்க்க முடியும். எந்த நிலையிலையும் நம்மால் இருளை பார்க்க முடியும். ஆம், சூரியன் இருக்கும் வரையில் இருளை நாம் பார்க்க முடியாது. ஒருவேளை சூரியன் உறங்கிவிட்டால், தன் செயலை இழந்துவிட்டால், அல்லது சூரியன் மறைந்து விட்டால், ஒரு இறந்து விட்டால் நம்மால் இருளை பார்க்க முடியும். ஆனால் அது நடக்காத காரியம் தாத்தா. அப்போ இதற்கு வழியே இல்லையா தாத்தா? நாங்கள் இருளை பார்த்தே ஆக வேண்டும் தாத்தா. அழாதே அழாதே அழாதே, நடக்காதென்பார் நடந்துவிடும். ஆமாம் தாத்தா, அதுக்கு ஒரு வழி இருக்கிறார் தாத்தா. நடக்கும் என்பார் நடக்காது என்று சொன்னீர்கள். இப்போது நடக்காது என்பார் நடந்துவிடும் என்று சொல்லுகிறீர்களே, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்தீர்களா தாத்தா? எஸ், கண்டுபிடித்தேன். என்னவென்றால், நாம் நமது கண்களை இறுக மூடிக்கொண்டால்,
ஆ, நாம் கண்களை இறுக மூடிக்கொண்டால் நாம் கண்டிப்பாக இருளை பார்க்க முடியும். ஆம் சொல்லுங்களே. தாத்தா போதும் தாத்தா. இந்த இந்த விஷயம் தெரியாம நம்ம எதாவது எப்படி எப்படியோ ஓ ஓ நினைத்து கொண்டு நாம் இருளை பார்க்க முடியாது என்று நினைத்து கொண்டு இருந்தோமே. ஆம் தாத்தா, கண்ணை மூடிக்கொண்டால் நம்மால் இருளை பார்க்க முடியும் இல்லையா? ஆம் சொல்லுங்களே. மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. இதற்கு ஒரு வழியை நாம் தேட வேண்டுமே என்றால் ஏதாவது ஒரு வழியை நாம் கையாள வேண்டாம். பாருங்கள், கண்ணை மூடிக்கொண்டால் எந்த வெளிச்சமும் நமக்கு தெரியாது. முழு இருளை, கார் இருளை கண்ணால் பார்க்க முடியும். ஆம், கண்களை மூடிக்கொண்டாலும் கண்கள் வேலை செய்யும். நம்மால் இருளை பார்க்க முடிகிறது கண்ணை மூடிக்கொண்டு. ஓகே தாத்தா.